வணக்கம் அனைவருக்கும். இன்று நான் பெரிய நிறுவனங்கள், பெரிய அலுவலகங்கள் அல்லது பெரிய முதலீடுகள் பற்றி பேச வரவில்லை. நான் பேச வருவது சிறிய வீடுகளுக்குள் இருக்கும் பெரிய கனவுகள் பற்றி. ஏனெனில் பல வீடுகளில் ஒரு பெண் இருக்கிறார். அவர் ருசியான சமையல் செய்வார், அழகாக தைப்பார், பணத்தை புத்திசாலித்தனமாக நடத்துவார், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பார். ஆனால் இன்னும் ஒரு வாக்கியம் சொல்வார். நான் என்ன செய்ய முடியும்? இன்று அந்த வாக்கியத்தை மாற்றவே நான் வந்துள்ளேன். நான் பல விஷயங்களை செய்ய முடியும். பகுதி 1. சக்தி அவளுக்குள் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டில் முதலில் எழுவது யார்? அனைவரின் தேவைகளையும் நினைவில் வைத்திருப்பது யார்? வீட்டு செலவுகளை வியாபாரிகளை விட நன்றாக நடத்துவது யார்? ஒரு பெண் ஏற்கனவே குடும்பம் என்ற சிறிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் உணவு, நேரம், உடல்நலம், உணர்ச்சி, பணம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறார். வீட்டை நடத்த முடிந்தால் வியாபாரமும் நடத்த முடியும். பிரச்சனை திறமையில் இல்லை, பிரச்சனை தன்னம்பிக்கையில்தான். பல பெண்கள் நினைப்பது வியாபாரம் என்றால் கடை, ஊழியர்கள், லட்சக்கணக்கான பணம். இல்லை. இன்றைய உலகில் வியாபாரம் தொடங்க வேண்டியது ஒரு மொபைல், ஒரு சமையலறை, ஒரு தையல் இயந்திரம், ஒரு சிறிய அழகு பொருள் பெட்டி, அதுவே போதும். பகுதி 2. சிறிய யோசனைகள், பெரிய மாற்றம். சில எளிய உதாரணங்கள். சுவையான சமையல் செய்யும் பெண் டிபின் சேவை தொடங்கலாம். தையல் தெரிந்த பெண் பிளவுஸ் தைப்பது செய்யலாம். உருவகாரம், அச்சார் நன்றாக செய்வார் என்றால் வீட்டு ஊறுகாய் விற்பனை செய்யலாம். குழந்தைகளை நேசிக்கும் பெண் வீட்டிலேயே டே கேர் தொடங்கலாம். இவை சிறிய வேலைகள் அல்ல, இவை மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். அலுவலகத்துக்கு செல்லும் மக்களுக்கு வீட்டு உணவு தேவை. வேலைக்கு செல்லும் அம்மாக்களுக்கு குழந்தை பராமரிப்பு தேவை. பெண்களுக்கு குறைந்த விலையில் தையல் தேவை. நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தால் பணம் தானாக வரும். பகுதி 3. மிகப்பெரிய எதிரி. பயம். பெண்கள் திறமையில்லாமல் தோல்வியடைவதில்லை, அவர்கள் நிறுத்திவிடுவதற்கு காரணம் மக்கள் என்ன சொல்வார்கள். நஷ்டமாகிவிட்டால் என்னால் முடியாது. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை வந்து கேட்பார்கள், வியாபாரம் எப்படி தொடங்கினீர்கள்? ஒவ்வொரு வெற்றி பெண்ணும் ஒரு காலத்தில் பயந்தவர்தான். வேறுபாடு என்ன? அவர்கள் பயத்தோடு இருந்தாலும் தொடங்கினார்கள். பகுதி 4. தொடங்க 3 எளிய படிகள். நான் எப்போதும் சொல்வது, பெரிய வியாபாரம் பற்றி நினைக்காதீர்கள். முதல் படி பற்றி நினையுங்கள். படி 1. உங்களுக்கு தெரிந்ததை தொடங்குங்கள். யூடியூப் சொல்வதை அல்ல, அண்டை வீட்டார் செய்வதை அல்ல, நீங்கள் நன்றாக செய்யக்கூடியதை. படி 2. சிறியதாக தொடங்குங்கள், ஆனால் இப்போதே தொடங்குங்கள். 5 வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் போதும். படி 3. மக்களுக்கு சொல்லுங்கள். வியாபாரம் வளர மக்கள் தெரிந்தால்தான். வாட்ஸ்அப் பயன்படுத்துங்கள். அண்டை வீட்டாரிடம் சொல்லுங்கள். அமைதி வருமானம் தராது, பேசுவது தரும். பகுதி 5. பணம் என்பது பணம் மட்டுமல்ல. ஒரு பெண் தனது கையால் 5000 ரூபாய் சம்பாதித்தாலும் ஒரு மாற்றம் நடக்கும். அவளது நடை மாறும், அவளது குரல் மாறும், அவளது தன்னம்பிக்கை மாறும். அவள் பணம் மட்டும் சம்பாதிப்பதில்லை, அவள் மரியாதையை சம்பாதிக்கிறாள், சமூகத்திலிருந்தும் தன்னிடமிருந்தும். முக்கியமாக அவளது குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள், என் அம்மா வலிமையானவர். அது எந்த பள்ளி படிப்பையும் விட பெரிய பாடம். பகுதி 6. வளர அனுமதி தேவையில்லை. பல பெண்கள் சரியான நேரம் காத்திருக்கிறார்கள். குழந்தைகள் பெரியவர்கள் ஆனபின், வீட்டு வேலைகள் குறைந்தபின், யாராவது ஆதரவு அளித்தபின், அந்த பின் ஒருபோதும் முடிவதில்லை. எல்லாம் சரியான போதுதான் தொடங்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் முடிவு செய்யும் நேரமே சரியான நேரம். இப்போது நான் எனக்காக ஏதாவது செய்வேன். ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் போதும். பகுதி 7. வீட்டுத் திருமதி மட்டும் இல்லை, வீட்டுத் திருமதிதான் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. தான் என்று ஒன்றில்லை. அவள் சமையல்காரி, ஆசிரியர், நர்ஸ், மேனேஜர், ஆலோசகர், திட்டமிடுபவர், எல்லாம் ஒன்றாக. இந்த திறமைகளை வருமானமாக மாற்றினால் அவள் ஆகிறாள். சுயநிறைவு, தன்னம்பிக்கை, மரியாதை. முடிவு. இன்று இங்கு இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அலுவலகம் தேவையில்லை, பெரிய பணம் தேவையில்லை, பரிபூரண சூழ்நிலை தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரு திறமை, ஒரு முடிவு, ஒரு தொடக்கம். ஏனெனில் ஒரு பெண் வீட்டை உருவாக்க முடிந்தால் எதிர்காலத்தையும் உருவாக்க முடியும். நன்றி. அடுத்த முறை யாராவது கேட்டால், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? பெருமையுடன் சொல்லுங்கள், நான் என் சொந்த வேலை செய்கிறேன்.